வேந்தனாக காட்டியும் தந்தாயையா ஐயா. அழகான மயிலேறிய அறுவடை வீடு கொண்ட ஆண்டவனும் நீதானையா. வள்ளி மேல் மையல் கொண்டு வயோதிக வேடம் பூண்டு, வள்ளி மேல் மையல் கொண்டு வயோதிக வேடம் பூண்டு வந்தவனும் நீயே ஐயா. அழகு தமிழ் சொல்லெடுத்து ஔவையை சோதித்த ஆண்டவனும் நீயே ஐயா ஐயா. அழகிய மயிலேறிய அறுவடை வீடு கொண்ட ஆண்டவனும் நீயே ஐயா. மந்திர பொருள் தன்னை தந்தைக்கு எடுத்துரைத்த, மந்திர பொருள் தன்னை தந்தைக்கு எடுத்துரைத்த மகேசனும் நீதானையா. தேவன் குறை தீர்த்து திருச்செந்தூரில் சேவல் கொடி வேளவனாக நின்றவனும் நீதானையா ஐயா. அறுபடை வீடு கொண்டு அழகிய மயிலேறி நின்ற ஆண்டவனும் நீதானையா. பற்பல கபடிகள் பக்தர்களை சுமக்க வைத்து, பற்பல காவடிகள் பக்தர்களை சுமக்க வைத்த பாலகனும் நீயே ஐயா. சக்தி மிகு சொல்லான சரவண பவத்தை தந்த சண்முகனும் நீயே ஐயா ஐயா. அறுபடை வீடு கொண்டு அழகிய மயிலேறி அமர்ந்த ஆண்டவனும் நீயே ஐயா ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்கய்யா. வணக்கங்கய்யா. வணக்கம். பாட்டு எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? எப்படி ஐயா அடிச்சு பட்டை கிளப்பிட்டீங்க, தூள் கிளப்பிட்டீங்க. என்ன தெரியுமா? சேவல் கொடி வேலவன உள்ள இழுக்கணும், புரியுதா? ஐயோ சூப்பர் சூப்பருங்கய்யா. சேவல் கொடி வேலவன உள்ள இழுக்கணும். அருமையா, அருமை, சிறப்புங்கய்யா. இந்த ஜோட வெளிச்சுக்கிற நிகழ்ச்சியில ஒரு சில எனக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்லுகிறேன். இது அனைவருக்கும் தெரிந்திருக்கும், தெரியாமல் இருக்கும். எனக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்லுகிறேன். முதலில் இந்த காலத்தில விவாகரத்துகள் நிறைய ஆய்கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் தாய் தந்தையர் ஜோடர்கள் சொல்வதை கேட்காமல் இருப்பதுதான் காரணம். என்னவென்று சொன்னால், அதாவது ஜாதகத்தில், அதாவது கல்யாணத்திற்கு பெண் மாப்பிள்ளை பார்க்கிறார்கள். பெண் ஜாதகத்தில் 7ஆம் இடம் எப்படி இருக்கிறது, ஆண் ஜாதகத்தில் 7ஆம் இடம் எப்படி இருக்கிறது, அதற்கு தகுந்த மாதிரி அவர்கள் மாப்பிள்ளை பெண் எடுத்தால் இந்த காலத்திலே பிரச்சனையே இருக்காது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல வேண்டும் சொன்னால், எனது வீட்டில் நடந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். எனது சித்தப்பா பையனுக்கு கிட்டத்தட்ட 34 வயதாகி அவனுக்கு திருமணம் நடக்கவே இல்லை. என்னிடம் அவர்கள் ஜாதகம் பார்க்கவே இல்லை. அவனுடைய ஜாதகத்திலே லக்னத்தில் சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். நான் சொன்னேன், அப்பா உனக்கு சனி பகவான் லக்னத்தில் இருக்காரு, 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு, தாமத திருமணத்தை கொடுத்தாரு, நல்லதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீ அந்த சனி பகவானுடைய காரகத்தை உள்ளிழுத்தா தான் உனக்கு திருமணம் ஆகி, இல்லைன்னா திருமணம் ஆகலேன்னு சொல்லிட்டேன். அப்போ என்னாச்சு, ஒரு ஜாதகம் வந்தது எங்கிட்ட. அதாவது நான் சொன்னது 34 வயசுல ஒரு ஜாதகம் எங்கிட்ட வந்தது. அந்த 34 வயசு ஜாதகத்தை பொருத்தி கொடுத்துட்டேன். ஆனால் பெண் வீட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, அவனுக்கு காட்டிலும் வசதி கம்மியா இருக்குன்னு சொல்லி அந்த ஜாதகத்தை ஒமிட் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட அடிச்சே சொன்ன நான், உங்க பொண்ணுக்கு என்னுடைய தம்பி தான் மாப்பிள்ளை, நீங்க வேணா பாருங்க, சேலஞ்ச் பண்ணிக்கிட்டேன். 1.5 வருஷம் கழிச்சு அதே ஜாதகத்தை கல்யாணம் பண்ண வேண்டும். அதே ஜாதகத்தை கொண்டு கல்யாணம் பண்ணாங்க. காரணம், அவனுக்கு 7இல் சனி இருந்தது, லக்னத்தில் சனி இருந்து 7ஆம் இடத்தை பார்த்தது. அப்பொழுது அவனுக்கு ஒரு உடல் ஊனமுற்ற ஒரு வீட்டில பெண் எடுத்தால் நல்லா இருக்கும் என்று சொன்ன அந்த பெண்ணுடைய தம்பி உடல் ஊனமுற்றவர். இது அடுத்ததாக இன்னும் அவன் தம்பிக்கு அதே மாதிரி தான். அவனுக்கு மிதுன லக்கணம், மிதுன ராசி, கடக லக்கணம். அவனுக்கும் லக்னத்துல சனி, அவனுக்கு அதே மாதிரி. ஹலோ ஐயா, ஒரு நிமிஷங்க ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா. ஒரு ஐயாவோட ஸ்கிரீன் முன்னாடி தெரியுதுங்களாங்க? எனக்கு தெரியல, ஐயா எல்லாத்துக்கும் தெரியுதாங்கய்யா? தெரியுதுங்க ஐயா. சரிங்க, நம்மளுக்கு தெரியல ஐயா பேச, அதான் கேட்டீங்க. சரிங்க, நீங்க பேசுங்க.
தெரியுது ஐயா. அதே மாதிரி அவன் தம்பிக்கு மிதுன ராசி கடக லக்னம். அவனுக்கு லக்னத்துல சனி இருந்து 7ஆம் இடத்தை பார்த்தது. அந்த பெண் வீட்டுக்காரங்களுக்கு நான் ஜாதக பொருத்தமே நான் பார்க்கல. ஏன்னா அந்த பெண் வீட்டுல அந்த பொண்ணோட சித்தப்பா உடல் ஊனமுற்றவர். அப்ப நான் சொன்னேன், ஜாதக பொருத்து பார்க்காம இது ஜாதகம் சரியா இருக்குங்க கட்டுங்க. ஆனா அவங்க ஒரு வருஷம் பெண்டிங் பண்ணிட்டு கடைசியில சரிங்க அவங்க தம்பி நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி வந்தாங்க. ஆக இதுதான் ஜோடத்தினுடைய வெளிச்சம், வேறு ஒன்றும் இல்லை. ஜோட வெளிச்சம் இதுதான். அதே போல இன்றைய காலத்திலே குழந்தை பிறப்பு என்பது 5ஆம் இடத்தில் சனி இருந்தால் குழந்தை பிறக்காது, 9ஆம் இடத்தில் சனி இருந்தால் குழந்தை பிறக்காது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 5ஆம் இடம் என்பது முன்னோர்கள். அந்த முன்னோர்கள் நினைத்தால் குழந்தை தாராளமாக பிறக்கவில்லை. அவரிடம் மானசீகமாக ஆசி வாங்கலாம் அல்லவா? அந்த முன்னோரிடம் ஆசி வாங்க திருமணம் விரைவில், அந்த குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் அல்லவா? இது ஒரு ஜோட வெளிச்சம் நம்மகிட்டே இருக்கு. ஆனால் நாம் சொல்வதை அந்த வருகின்ற வாடிக்கையாளர்கள் ஏற்கின்ற விதத்திலே பக்குவமா அவருக்கு எடுத்து சொல்லணும். அதே போல கல்யாணம் பண்ணி குழந்தை பாக்கியத்தை தள்ளி போடவே கூடாது. 1 வருஷம் கழிச்சு பெற்றுக்கலாம், 2 வருஷம் கழிச்சு பெற்றுக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாங்க, அந்த இதே ஆகாது. விரைவில் திருமணம் அந்த குழந்தை பாக்கியத்தை தள்ளி போடாமல் குழந்தை பாக்கியத்தை நீங்கள் சீக்கிரமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இது நமக்கு தெரிந்த ஜோட வெளிச்சம். இப்படியே எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு போகலாம். அதே போல் இப்பொழுது தற்சமயம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் நம்மளது மதிப்புக்குரிய திருமுறை கைலாசம் குருக்கள் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவருடைய ஜாதகம் கேட்கின்ற பொழுது இந்த ஜோடு வெளிச்சத்துக்காக ஒரு சூட்சம் கிடைச்சது எனக்கு. அவருடைய லக்கணம் கடக லக்கணம், 2ஆம் இடத்திலே குரு இருக்கிறார். கால புருஷனுக்கு 5ஆம் இடம். அப்பொழுது குழந்தை இல்லாத தம்பதியர்கள் கண்டிப்பாக நம்மளது திருமுறை கைலாசநாதர் அவரிடம் ஜாதகம் பார்த்தாலோ அல்லது அவரிடம் ஆசி வாங்கினாலோ கண்டிப்பாக குழந்தை பொருத்தும். இது தற்சமே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் நமக்கு ஜோடத்தில் கிடைத்த ஒரு வெளிச்சம். அதே போல் திருமண பொருத்தத்திலே இன்னொரு சூட்சமம். அந்த திருமண பொருத்திலே இப்பொழுது மகர இலக்கணமானால் 7ஆம் இடம் கடகமாகும், கன்னி இலக்கணமானால் 7ஆம் இடம் மீனமாகும். அதே போல் இந்த 2ஆம் இடம் செவ்வாயா வந்தாலோ 2ஆம் இடம் சூரியனாக வந்தாலோ அந்த மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் சரி, பெண் வீடாக இருந்தாலும் அப்பொழுது அவருடைய பேச்சு ஓங்கி இருக்கும். இப்பொழுது உதாரணத்துக்கு கன்னி இலக்கணம் என்று வைத்துக் கொள்வோம். கன்னி இலக்கணத்துக்கு 7ஆம் இடம் கணவன் வீடோ மனைவி வீடோ ஆகுது. அதற்கு 2ஆம் இடம் செவ்வாய். ஐயா ஒரு நிமிஷம் சொல்லு ஐயா. எல்லாரும் கொஞ்சம் வீடியோல வந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு ஃபேஸ் கட் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். எல்லாத்தையும் பாக்கணும் இல்லைங்கய்யா. முதலிங்க ஐயா வாமா பிரீத்தி, லேட்டா வந்திருக்க போல் இருக்கு. வாங்க எல்லாரும் கொஞ்சம் வீடியோக்கு வாங்க. அனைவரும் முகம் பார்த்து கொஞ்சம் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். வாங்க பூங்கோதியம்மா, வாங்க வாங்க. வணக்கம் 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 பூங்கோதியம்மா, வாங்க வாங்க. யோகியார் வாங்க வாங்க. எங்க அண்ணன் நம்ம ஐயா பேசுறாங்கன்னு சொன்னேன், லிங்க் கேட்டாங்க, அவங்களுக்கும் கொடுத்துருக்கேன். அவங்களும் லிங்க் வந்திருக்காங்க. பரவாயில்ல, யாரு வேணாலும் வரட்டுங்க. அதனால என்ன, தெரிஞ்சதை சொல்றோம், தெரியாத உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கலாம் ஐயா. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அடுத்து சொல்லிடுறேங்க. அடுத்த வாரம் ஆசான் யோகி முருகன் ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என அன்பிற்குரிய யோகி முருகனுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்போ கன்னி இலக்கணம் வச்சு சொன்னோம்னா 7ஆம் இடம் மீனமாகுது. ஆண் வீடா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்ப அதுக்கு 2 செவ்வாய். அப்பொழுது ஆணாக இருந்தால் ஆணினுடைய ஆதிக்கம் அங்கு இருக்கும், பெண்ணாக இருந்தால் பெண்ணுடைய பேச்சுக்கு இருக்கும். அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இதுதான் ஜோட வெளிச்சம். இதை நாம் தான் எடுத்து சொல்லி அவர்களை திருத்த வேண்டும். இதே போல வேலை என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம் தனத்தை கொடுக்கும், வரவை கொடுக்கும். அப்பொழுது 2ஆம் அதிபதி, அதாவது நீர் தீ நிலம் காற்று என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்பொழுது 2ஆம் அதிபதி எந்த இடத்தில் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். நீர் ராசியில் இருந்தால் அவர்கள் தினசரி சூரிய நமஸ்காரம் செய்து ஒரு செம்பு பாத்திரத்திலே நீர் எடுத்து அதை ஓம் சூர்யாய நமக என்று அந்த பாத்திரத்துள்ள நீரை சூரியனுக்கு அர்க்கியம் செய்ய வேண்டும். இல்லை என்றால்
அவர்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்றால் பன்னீர் அபிஷேகம் அடிக்கடி செய்ய வேண்டும். இப்படி செய்தால் அந்த ஒரு இது நிவர்த்தியாகும். அதேபோல் தீர் ராசியில் இருந்தால் அந்த கோயிலுக்கு சென்று விளக்கு போட வேண்டும், அல்லது அந்த கோயிலுக்கு விளக்கு எறிவதற்கு நாம் எண்ணெய் வாங்கி தர வேண்டும். அதேபோல் காற்று ராசியில் இருந்தால் அந்த கோயிலிலே ஒளிபெருக்கி சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை செய்தால் சரி செய்து கொடுக்கலாம். இல்லை என்றால் அந்த கோயிலுக்கு சாம்பிராணி ஊதுபத்தி வாங்கி நாமே அந்த புகை போடலாம், அல்லது அந்த கோயிலுக்கு சாம்பிராணி ஊதுபத்தி புகை போட கொடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது. அதேபோல் நீத்தி நிலம் நிலராசியில் இருந்தால் அந்த கோயிலுடைய மண்ணை எடுத்து வந்து ஒரு மஞ்சள் துணியிலே முடிந்து வைத்து பூஜையில் வைத்து தினசரி அந்த மஞ்சள் துணியில் இருக்க அந்த முடிச்சை எடுத்து நாம் கும்பிட வேலை கண்டிப்பா வரும். அதாவது வேலை தொய்வில்லாமல் இருக்கும். அதேபோல் இந்த காலத்திலே சிலர் எனக்கு வேலையில் மிகவும் கஷ்டமா இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய 10ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அந்த 10ஆம் அதிபதி திதி சூனியத்தில் சிக்கியிருக்கிறாரா, பாதகாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரா, அல்லது பகை கிரகத்துக்கு மத்தியில் இருக்கிறாரா என்று பார்த்து அவர்களுக்கு, ஐயா உனக்கு எழுதப்பட்ட தலையெழுத்து இதுதான், வேலையை நீதான் அனுசரித்து போக வேண்டும், இல்லை என்றால் உனக்கு வேலையில் எந்த வேலைக்கு சென்றாலும் உனக்கு ஆயுள் உள்ளவரை இதுதான் என்று நாம் எடுத்து சொல்லிவிட்டால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுவும் ஜோடத்தில் உள்ள ஒரு வெளிச்சமே என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரியாதை உங்களிடம் பெற்றுக்கொள்கிறேன் என்று மீண்டும் நான் சொல்லுகிறேன். அடுத்ததாக படிப்பு என்கின்ற பொழுது இந்த காலத்திலே படிப்புக்கு இப்ப நாம ஒரு ஜாதகத்தை பார்த்து மெடிக்கல் சீட் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறோம். மெடிக்கல் சீட் கிடைக்கல அப்படின்னா என்னங்க நீங்க மெடிக்கல் சீட் சொன்னீங்களே, மெடிக்கல் கிடைக்கல அப்படின்னா மெடிக்கல் துறையில் என்னென்ன இருக்குது என்று நாமும் கொஞ்சம் அட்வான்ஸா போகணும். படிப்புல இப்பெல்லாம் நுணுக்கமான படிப்பு வந்துருச்சு. முதல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சொல்லுவோம், அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயே இப்போ பல குரூப் வந்துருச்சு. அக்கௌண்ட்ஸ் ஆடிட் சொல்லுவோம், அந்த அக்கௌண்ட்ஸ் ஆடிட்லேயே பல பிரிவுகள் வந்திருக்கு. அப்போ அதற்கு தகுந்த மாதிரி நாமும் கொஞ்சம் அட்வான்ஸாக எல்லாமே தெரிந்திருக்க வேண்டும். இதுவும் நாம் மற்றவர்களுக்கு இந்த ஜோடு வெளிச்சத்தில் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல் ஒருவருடைய ஜாதகத்திலே 9ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். இதேபோல் அந்த 9ஆம் அதிபதியினுடைய நிலைமையை அனுசரித்து அவருடைய பாக்கியத்தை நாம் சொல்ல வேண்டும். இதுவும் ஜோடு வெளிச்சத்திலே ஒரு எனக்கு தெரிந்த ஒரு விதி. அதேபோல் எந்த பாக்கியம் அனுபவிக்க வேண்டி இருந்தாலும் அதனுடைய பாக்கியஸ்தானம் மிக மிக நல்ல முறையில் இருக்க வேண்டும். அதேபோல் நீசபங்க ராஜயோகம் என்று சொல்கிறார்கள். அந்த நீசபங்க ராஜயோகம் ஆனாலும் முதலில் ஒரு அந்த நீசமான தன்மை கொடுத்துதான் பங்கமாயி அப்ப ராஜயோகம் கிடைக்கும். இது மதிப்புக்குரிய கலையம் யோகி முருகன் ஐயா அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு பாவத்துக்கும் அதே மாதிரி. அதேபோல் திருமண காலம் என்று வருகிறார்கள். திருமண காலம் என்று சொன்னால் செவ்வாயை வைத்து திருமணத்தை எடுக்கலாம். இப்பொழுது செவ்வாய் ஒருவருக்கு எந்த லக்கணமாக இருக்கட்டும் 4ஆம் இடத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அந்த 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டால் அவர் என்ன ராசியில் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். உதாரணமாக 4ஆம் இடம் கடகமாக இருந்தால் அந்த செவ்வாய் நீசம் உச்சம் ஆட்சி படம் அதையெல்லாம் விட்டுலாம். கடக ராசியில் இருக்கின்ற பொழுது செவ்வாய்க்கு 7 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம், 10 7 17. அவருடைய நேர் 7ஆம் பார்வை 4ஆம் பார்வை துலாத்துக்கு விழுகும். அது சுக்கிரனுடைய வீடு, அதற்கு 20 வருஷம். அல்லது அது எந்த கிரகத்தை பார்க்கிறாரோ அங்க சூரியன்றதா 17 6 23. அதற்கு பின்னால் 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கார். மகரத்தை பார்க்கின்ற பொழுது அந்த மகரத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதையெல்லாம் கால்குலேட் பண்ணா அந்த வயசுல அவருக்கு கல்யாணம் ஆகும். அதுக்கு முன்னால ஆகவே ஆகாது. இது ஒரு ஜோடத்தில் ஒரு நுட்பமான விதி. இந்த விதியை மதிப்புக்குரிய தங்கப்பாண்டியன் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். மேலும் மதிப்புக்குரிய யோகி முருகன் அவர் அதுக்கு தனியாகவே ஒரு குடம் போட்டு வச்சிருக்கார். அதுல இந்த மாதிரி நாம ஜோட வெளிச்சத்தை வருகின்றவர்களுக்கு காட்ட வேண்டும். அதே போல் தயங்காமல் நாம் ஜோடத்தை நல்ல முறையில் சொல்ல வேண்டும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஒரு
பெண் வீட்டார் வந்தார்கள். அப்பொழுது அந்த ஜாதகிக்கு அந்த பெண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10th முடிச்சு +2 போற வரும். அப்ப அந்த பொண்ணுக்கு கரெக்டா 15 வயசு முடிச்சு 16 வயசு நடந்து கொண்டிருக்கிறது. என்ன படிக்க வைக்கலான்னு தான் எங்கிட்ட கேட்க வந்தாங்க. நான் படிப்பை சொல்லிட்டேன், உங்க பொண்ணு வந்து காமர்ஸ் படிக்குங்க. அவங்களே வந்து வாய் விட்டாங்க, இந்த பொண்ணுக்கு எப்பங்க கல்யாணம் பண்ணலாம், உங்க பொண்ணு இப்பவே கொஞ்சம் தடுமாறுறதுக்கு சான்ஸ் இருக்குங்க, கொஞ்சம் பார்த்துங்க. அதே போல என்னாச்சு, மடத்துக்குளத்திலிருந்து ஒரு இடத்துக்கு அந்த பொண்ணு பஸ்ல போயிட்டு வந்துட்டு இருக்கு. +2 சேர்றப்ப அந்த பையனுக்கு ஒரு பையனுக்கு அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 17 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க நான் சொன்னதை கேட்கல, இல்லைங்க என் பொண்ணு அப்படிலாம் உங்க பொண்ணு தடுமாறது சான்ஸ் இருக்குங்க, பார்த்துக்குங்க, பார்த்து நீங்க தான் இது பண்ணணும், முன்னால சொல்லிட்டேன். இதுவும் ஜோடத்தில் நாம் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு பார்வை. அதே போல் வீடு பார்க்க வர்றாங்க அல்லது வீடு வாங்க வர்றாங்க அல்லது சைட்டு வாங்க வர்றாங்கன்னா அப்பொழுது அந்த இடத்தில் என்ன கிரகம் இருக்கிறது, 4ஆம் இடத்திலே என்ன கிரகம் இருக்கிறது, அந்த கிரகத்தை யார் பார்க்கிறார், அது சொந்தமா நாம சொன்னோம்னா அது கரெக்டா இருக்கு. உதாரணத்துக்கு எனக்கே பார்த்தீங்கன்னா மகர இலக்கணம் 4 சந்திரன் இருந்தாரு. சந்திரன் வந்து சுக்கிரன் சாரம். அந்த சந்திரனை வந்து 10ஆம் இடத்தில் இருந்த சனி செவ்வாய் இருவரும் பார்க்கிறார்கள். அந்த சனி செவ்வாய் இருவரும் பார்க்கின்ற பொழுது அப்பொழுது நம்ம பழைய வீடு வாங்கலாமா புது வீடு வாங்கலாமா என்று கேட்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற கிரகங்களை அனுசரித்து அதை பார்க்கின்ற கிரகங்களை அனுசரித்து நாம் சொன்னால் அந்த பாக்கியம் வந்து நடைமுறை எடுக்கும். அப்பொழுது எனக்கு சந்திரன் 4ஆம் இடத்தில் இருந்தார். சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அதை சனி செவ்வாய் இருவரும் பார்த்தார்கள். அப்பொழுது பழைய வீடு தான் வாங்கினேன். பரணி நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதால் அந்த வீட்டுக்காரம உரிமையாளர் பேர் கூட ராஜலட்சுமி. ஆக இதையெல்லாம் நாம் ஜோடத்தில் நல்ல முறையில் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு சூழல். ஹலோ, ஒரு சின்ன சந்தேகம்ப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. படிப்பேல வாப்பா வாப்பா வா வா வா. இப்ப நீங்க சொன்னீங்களாப்பா, இப்ப 4ஆம் இடத்தை பாக்குறாங்க, அப்ப இவங்களுக்கு திசா புத்தி எல்லாம் கவனிக்க வேண்டாமாப்பா? திசா புத்தி எதுக்கு கவனிக்கிறது? திசா திருமணம் ஆகிறதுக்கு செவ்வாய் பாக்குறது வந்து செவ்வாய் பாக்குறேன் அந்த கரெக்டா அந்த நேரத்துல ஒத்து வரும்பா. இப்ப கூட சமீபத்தில் இப்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால ஒரு ஜாதகம் பார்த்தேன். ஜாதகம் திசா புத்தி எல்லாம் நல்லா இருக்குது. செவ்வாய் வந்து அவன் பார்த்தாரு, உங்க 39 வயசுல தான் கல்யாணம் ஆனா இப்ப அந்த பையனுக்கு வந்து 34 வயசு நடந்துட்டு இருக்கு. சரிங்கப்பா. 34 அது திசா புத்தி பார்த்தாலும் கரெக்டா அது ஒத்தி வரும். திசா புத்தி இருந்தாலும் கண்டிப்பா அதை பத்தி ஒத்து வரும். அதே மாதிரி இது கோச்சாரங்கள் அந்த நிலையில ஒத்து வரும். ஓகேங்கப்பா, ஓகேங்கப்பா, நன்றிங்கப்பா. ஐயா நீங்க ஆரம்பிக்கலாங்க, ஆரம்பிங்க. ரைட் ரைட். அதே போல வாழ்க்கையில் நாம் நல்ல முறையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் 7ஆம் பாவம் எப்படியோ 7ஆம் பாவ அதிபதி எங்கிருக்கிறாரோ அவர்களிடம் பொறுப்பை விட்டு விட்டால் மிக நன்றாக இருக்கும். இப்பொழுது எனக்கு மகர இலக்கணம் 7ஆம் இடம் கடகமாகிறது. அந்த 7ஆம் இட கடகதிபதியான சந்திரன் எனக்கு லக்னத்துக்கு 4லே இருக்கிறார். அதாவது என்னுடைய யோகாதிபதியான சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது தாய் போல பார்த்து சொல்றாங்க அர்த்தம். இடம் வீடு வண்டி வாகனம் மனைவி வந்த பின்னால் தான் எனக்கு எல்லாமே அமைந்தது. ஆக நம் ஜாதகத்தையே நாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த ஜோட வெளிச்சங்களை நாம் நல்ல முறையில் எல்லோருக்கும் எடுத்து சொல்லலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இப்பொழுது கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு இதையெல்லாம் அரசினுடைய வீடுகள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பா சொல்லலாம், அடிச்சு சொல்லலாம், உங்க பையனுக்கு அரசு வேலை கிடைக்கும், கண்டிப்பா சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கின்ற பொழுது இதையெல்லாம் வருகிறவர்கள் நல்ல முறையிலே நம்ம பாராட்டுவார்கள். அவர்களிடமிருந்து நல்ல பாராட்டுகளும் கிடைக்கும். அதே போல டாக்டர் கொஞ்சம் சவுண்ட் வருதுங்கய்யா, கொஞ்சம் இடையில கொஞ்சம் மீட் பண்ணிக்கீங்க, நீங்க ஆரம்பிங்க. ஹலோ ஐயா நீங்க பேசலாங்க, நீங்க பேசுங்க. இடையில கொஞ்சம் சவுண்ட் வந்து மியூட் பண்ணிக்க சொன்னீங்க, அன்மியூட்ல வச்சுக்கோங்களேன். அதே போல் சுக்கிரனையும் வந்து மருத்துவ கிரகமா எடுத்துக்கலாம். ஏன்னா அமிர்த சஞ்சீவனி மருத்துவம் அந்த மந்திரம் தெரிஞ்சவர் அவரு தான். ஆதலால் சுக்கிரனும் ஒரு டாக்டருக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஹலோ ஐயா நீங்க பேசுங்க. ஐயா யோகி முருகன் ஐயா உங்க செல்லுந்து கொஞ்சம் மியூட் பண்ணிக்கீங்க. ஐயா யோகி முருகன் ஐயா
ஓகே, நீங்க பேசுங்க, அவர் மியூட் பண்ணிட்டார். ரைட் ரைட். இந்த மாதிரி ஓகே. ஜாதகத்தினுடைய நுட்பங்களை நாமளே தெரிந்து கொண்டு வருகின்ற வாடிக்கையாளருக்கு எடுத்து சொன்னால் மிக மிக அருமையாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு, அதாவது இப்பொழுது 2 என்றால் 2 என்றால் வருமானம், 12 என்றால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு. இந்த டச்சப்பையும் வைத்து நல்ல முறையிலே நாம் சொல்லலாம். அதேபோல் 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சேர்ந்து விட்டாலும் அல்லது 9, 11 சேர்ந்தாலும் இதுவும் நல்ல முறையிலே ஒரு வேலைக்கும் லாபத்துக்கும் நல்ல முறையிலே கொடுக்கிறது. அதேபோல் ஒரு ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருக்கட்டும், எப்படி வேண்டாலும் இருக்கட்டும், 9, 10 அதிபதிகள் சேர்ந்தால் அது முதல் தரமான ராஜயோகம். லக்கணத்துக்கு இருந்தாலும் சரி, ராசிக்கு இருந்தாலும் சரி. இதுக்கு ஒரு உதாரணம் வேண்டுமா? எனது தம்பி மனைவியுடைய ஜாதகம் மேச லக்னம், 2 சுக்கிரன் ராகு, 3 புதன், 4 சந்திரன், சாரி சந்திரன் இருக்கு, 2 சந்திரன் ராகு, 3 புதன், 4 சுக்கிரன், 5 சூரியன், 6 புதன், 7 செவ்வாய், 8 கேது, 11 சனி. இது பார்த்தால் மேச லக்னம். லக்ன ரீதியாக 9ஆம் இடம் குருவினுடைய வீடு, 10ஆம் இடம் சனியினுடைய வீடு. ஆக அந்த குரு மேச லக்னத்துக்கு 11க்கு இருந்தாலும், பாரத ஸ்தானத்தில் இருந்தாலும் 9ஆம் அதிபதியான குரு அவரை பார்க்கிறார். இது ஒரு முதல் தரமான ராஜயோகம் அந்த என்னுடைய தம்பி மனைவிக்கு கிடைத்து விட்டது. அதேபோல் அந்த தம்பியினுடைய மனைவி ஜாதகத்திலே 2, 18, 20, 36, 37வது வயதிலே சனி திசை தொடங்குது. சனி திசை தொடங்கின்ற பொழுது அந்த தம்பி மனைவி என்னிடம் ஜாதகம் வந்து கேட்டார்கள். நான் இந்த இதில் வேற, அதாவது இதே இதில் வேற ஆபீஸுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போலான்னு இருக்கேன், போலாமா? வேண்டாம், இதையே தான் இருக்கணும் அப்படின்ட்டு, ரிட்டையர் ஆகிற மட்டும் இதுலையே தான் இருக்கணும், இதில் ஆனால் உனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். காரணத்தை கேட்டாங்க. உனக்கு இப்போ நடக்கிறது பாதகாதிபதியுடைய சனி திசை. லக்கணத்துக்கு பாதகாதிபதி பாதக ஸ்தானத்தில் இருக்கிறார். குரு என்ன உடைப்பட்ட நட்சத்திரம் இருக்கிறார், அந்த சனியும் உடைப்பட்ட நட்சத்திரம் இருக்கிறார். அதாவது குரு பகவான் புனர்பூச நட்சத்திரம், சந்திர பகவான் பூரட்டாதி நட்சத்திரம். அப்பொழுது உடைப்பட்ட நட்சத்திரம் இருக்கின்ற பொழுது நீ அந்த என்னுடைய தம்பி மனைவி, அதாவது டெஃபன்டம், அதாவது ஊமை, செவிடு, குருடு, அந்த பள்ளியிலே வேலை செய்தார்கள். வேலை செய்கின்ற பொழுது கிட்டத்தட்ட காலையில் 7 மணிக்கு வேலைக்கு சென்றால், பஸ் ஏறி வேலைக்கு சென்றால் மாலை வருவதற்கு 7 மணி ஆகும். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அந்த இடத்தையே செலவழிக்கிறார்கள். அப்பொழுது அந்த யோகத்தை பங்கமாக மாற்றுவது ஜோட வெளிச்சம். சூப்பர் சூப்பருங்கய்யா. ஜோடத்தை, அதாவது அந்த யோகத்தை, அதாவது அவயோகத்தை நல்ல யோகமாக மாற்றுவது நாம தான் அதை தெரிந்து அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதேபோல் ஒரு சில ஜாதகத்திலே 7ஆம் இடத்ததிபதி பாவகத்தில் மாட்டியிருப்பார். என் தம்பி ஜாதகம் வேற யாரும் இல்லை, 7ஆம் அதிபதி பாவகத்தில் மாட்டியிருப்பார். அந்த 7ஆம் அதிபதி பாவகத்தில் மாட்டியிருக்கின்ற பொழுது கணவன் மனைவி பிரிந்து செல்லக்கூடிய சூழல். அதாவது கணவன் மனைவினா இந்த பிரிவுகளில் வேலை உத்தியோகமாக பிரிந்து செல்லக்கூடிய. இதே போல் கிட்டத்தட்ட எனது தம்பி 19 வருடம், 1 வருடம் 2 வருடம் இல்லை, அவனுடைய ஜாதக ரீதியாக 19 வருடம், அதாவது வருவான், வீட்டுக்கு வருவான், 10 நாளைக்கு ஒருக்கா, 1 வாரத்துக்கு ஒருக்கா, இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து கொண்டே இருப்பான். அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 3 மாதத்துக்கு ஒருக்கா, 4 மாதத்துக்கு ஒருக்கா, 1 வாரம் லீவ் போட்டிருப்பான். இதையும் நாம் தெரிந்து இந்த மாதிரி இருக்கிறதா உங்களுக்கு நல்லது, அந்த மாதிரி இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை லைக்கும் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு ஜோடத்தை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். அதே போல் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலே குரு இருந்தால் குழந்தை பாக்கியம் தாமதப்படுத்தும் என்று சொல்கிறார். ஆனால் 5ஆம் இடத்திலே குரு இருந்தால் அவர் தனது 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பார். அதே போல் பார்க்கின்ற பொழுது அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது எப்படி அவர் குழந்தைகள் தராமல் போய்விடுவார். இதுவும் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், குழந்தை பாக்கியம். இதையும் நாம் தான் அவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். என்றால் குரு 5ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அது 5ஆம் இடம் என்பது பூர்வீக முன்னோர்கள், குலதெய்வ ஆசீர்வாதம். அப்போ குலதெய்வ ஆசீர்வாதம். அவர் 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அந்த ஜாதருக்கு எப்படி அந்த குழந்தை பாக்கியத்தை தராமல் போவார். இதையெல்லாம் நாம் தான் தெரிந்து அவர்களுக்கு ஒரு ஜோட வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஒரு கணவன் மனைவிக்குள்
பிரிவு வராமல் இருக்க, கணவன் மனைவிக்குள் எந்த ஒரு வேற்றுமை வராமல் இருக்க அவர்கள் தினசரி தனது படுக்கை அறையிலே பெட்ஸ்வெட்டு தலகாணி வரை இதெல்லாம் மாற்ற வேண்டும், அடிக்கடி மாற்ற வேண்டும். ஒரு நாள் போட்ட பெட்ஸ்வெட்டை அடுத்த நாள் போடக்கூடாது. ஏனென்றால் இது ஒரு சிலருக்கு வித்தியாசமாக தெரியலாம். அப்பொழுது அந்த படுக்கையறை நன்றாக இருக்கின்ற பொழுது கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவும் ஜோட வெளிச்சத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டது என்பதையும் சொல்லுகிறேன். அதேபோல் ஒரு ஜாதகத்தினுடைய யோக புள்ளி எதுவோ அந்த ஜாதகனுடைய யோக புள்ளியிலோ அல்ல அந்த யோகி நட்சத்திரத்திலோ நாம் காரியம் செய்கின்ற பொழுது மிக மிக அருமையாக இருக்கும். ஐயா சொல்லுப்பா. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்ங்க. இப்ப நீங்க யோகி புள்ளின்னு சொன்னங்காட்டிக்கு சொல்லிடுறீங்க, ஒரு விஷயத்த சொல்லிடுறீங்கயா. நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம்லங்கய்யா. ஆமா ஆமா. சத்யசீலன் ஐயா வச்சுதான் பக்கத்துல அவர் தான் இருக்காரு. அவரு கொஞ்சம் நம்ம டெக்னிக்கல் நம்ம ஜோதி நண்பருக்கு டெக்னிக்கல் லீடர் அவரு தான். அதனால அவர்கிட்ட போய் கேட்டப்போ யதார்த்தமா ஆரம்பிச்சோம். நான் ஆரம்பிச்சனா என்னோட யோகி புள்ளிங்க, நம்ம என்னோட அவிட்டம் தான் யோகி புள்ளி. அந்த யோகி புள்ளியில தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம்யா. ரொம்ப சந்தோஷம். வணக்கம் வணக்கம், நன்றிகள், வாழ்த்துக்கள். எப்படியோ ஒரு சொன்னதுக்கு ஒரு நிகழ்வு கிடைச்சதுக்கு நன்றி. இப்பொழுது ஒரு மணி நேரத்துக்கு முன்னால ஒரு ஜாதகம் பார்த்தேன். அவங்களுக்கு புத்திரட்டாதி தனி அந்த ஜாதத்துக்கு சனி யோகி என்னவோ அவயோகி என்னமோ போட்டிருந்தாங்க. உடனே சனியினுடைய நட்சத்திரம் எல்லாமே யோகியா வராதுங்க. நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு போய் ஒரு வேப்பமரத்தில் நின்னுங்க, உங்களுக்கு எல்லாமே காரியம் சக்சஸ் ஆகணும். சரிங்க செய்யறேன் அப்படின்னு போயிருக்காங்க. அப்ப அந்த யோக புள்ளி எதுவோ அதில் தான் நாம் காரியம் செய்ய வேண்டும் என்பதை சும்மா இதெல்லாம் சனி சுக்கிரன் யோக புள்ளி நாம் கண்டுபிடிக்கணும். யோக புள்ளி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய ஒரு ஆரிய வித்தை கிடையாது. சூரியனுடைய டிகிரி பிளஸ் சந்திரனுடைய டிகிரி கூட்ட வேண்டும். அதனுடன் இந்த 93.20 இதை சேர்த்து 93.20 என்பது கான்ஸ்டன்ட் பொதுவானது. இதிலே கூட்டி மூன்றையும் கூட்டி 360க்கு மேல் வந்தால் 320 கழித்து மிச்சமுள்ள டிகிரி என்ன இருக்கிறதோ அதை பார்த்தால் அந்த கரெக்டா அந்த யோக புள்ளியில அது உட்காரலாம். உதாரணமாக எனக்கு சூரியன் 270 டிகிரி இருக்கார், சந்திரன் 13.40 இருக்கார். அப்ப 283.40 இதோட 93.20 கூட்டணும். போட்டா 377. 377ங்கிறது 360 கழிச்சோம்னா 17 டிகிரி. இந்த 17 டிகிரிங்கிறது 13.20 அஸ்வினி முடிஞ்சது 4 பாதம். அப்ப பரணி எனக்கு 2ஆம் பாதம் யோக புள்ளி. அப்போ பரணியில எல்லாமே செஞ்சா எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும். இதை காட்டிலும் இன்னொன்னு, ஒவ்வொரு ஜாதகரும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பிறப்பார்கள், என்ன நட்சத்திரத்தில் வேண்டுமானாலும் பிறப்பார்கள், என்ன திசை வேண்டுமானாலும் வரும். அப்பொழுது அந்த திசையினுடைய புத்தி அந்தரநாதன் யார், பிராணநாதன் யார் என்று அது கணக்கு ஜோதிடம் கேட்டால் அந்த கணக்கு சொல்வார்கள். அப்பொழுது அந்த பிராணநாதனையும் பிடித்தால் நம் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ எனக்கு நான் சுக்கர திசையில பிறந்தேன். சுக்கர திசையில சுக்கர புத்தி எனக்கு சுக்கரனே பிராணநாதனா வர்றார். அந்த பிராணநாதனை பிடிப்பதற்கு கும்பகோணம் அருகே திருமங்கலக்குடி என்ற ஊர் இருக்கிறது. அந்த திருமங்கலக்குடியிலே பிராணநாதேஸ்வரர் கோயில் இருக்கிறது. அந்த பிராணநாதேஸ்வரர் கோயிலை ஒவ்வொரு ஜோடரும் வருடம் ஒரு முறை கண்டிப்பாக சென்று வந்தால் மிக மிக நன்றாக இருக்கும். அதேபோல் அங்கே மங்களாம்பிகை என்ற தாயார் இருக்கிறார். அந்த மங்களாம்பிகை தாயாரிடம் அந்த மங்களாம்பிகை தாயார் கையிலே மாங்கல்ய சரடு தான் இருக்கும். போய் கேட்டால் நாம் கொடுப்பார்கள். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதாவது சோழ மன்னனிடத்திலே ஒரு மந்திரி இருந்தார். அந்த மந்திரியாகப்பட்டவர் நான் சிவன் கோவில் தான் கட்டுவேன் என்று சொல்லி மந்திரி அந்த அரசனுக்கு தெரியாமல் பூரா பணத்தையும் அந்த கோயில் கட்டுவதற்காக செலவழித்து விட்டார். இது மன்னனுக்கு தெரிந்து மன்னன் அவரை சிரச்சேதம் செய்ய உத்தரவிட்டார். அப்பொழுது அவனது மனைவி மங்களாம்பிகை தாயே எனக்கு மாங்கலியை பிச்சை கொடு என்று கேட்டார். உடனே மங்களாம்பிகை தாயார் பொறுமையாக என்று சொன்னாப்புல. அப்போ அந்த மன்னன் மந்திரியை சிரச்சேதம் செய்தார். மந்திரியை சிரச்சேதம் செய்து அந்த மந்திரி என்ன சொன்னார், என்னை திருமங்கலக்குடியிலே அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொன்னார். அதே போல் திருமங்கலக்குடியில் அடக்கம் செய்ய போனார்கள். அப்பொழுது மந்திரியினுடைய மனைவி மங்களாம்பிகை தாயாரிடம், தாயே எனக்கு மாங்கல்ய பிச்சை என்று கொடு என்று சொன்னவுடன்
அந்த மங்களாம்பிகை தாயார் அவனுக்கு வாழ்வு கொடுத்து விட்டார். ஆக அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பெண்களும் திருமணத்தன்று அந்த மங்களாம்பிகை தாயார் கையில் இருக்க அந்த மங்களிகை வந்து திருஞானில் பூட்ட நல்ல முறையில் திருமாங்கலியத்தில் பூட்ட நல்ல முறையில் அவர்களுக்கு வாழ்க்கை சூட்சமாக இருக்கும். ஒவ்வொருவரிடமும் அதை செய்தால் மாங்கலிய சரடு மாற்றுகின்ற பொழுது ஒவ்வொருடையும் அதை செய்து வர அவருடைய வாழ்க்கை நல்ல முறையில முன்னேறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒவ்வொரு ஜோடரும் வருடம் ஒரு முறையாவது அந்த திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர் கோயில் சென்று வர வேண்டும். அங்கு மிக மிக ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனும் அந்த கோயில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஜோடர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இப்பொழுது திதிசூனியம் என்று சொல்லுகிறார்கள். திதிசூனியம் இருக்கு, இல்லை என்று சொல்லவில்லை. இப்பொழுது அந்த திதிசூனியத்துக்காக ஒரு சிலர் கோயில் சொல்லுகிறார்கள். அந்த திதிசூனியம் என்கிற பொழுது ஒவ்வொரு ஜோடரும், இப்ப நான் வடத்து குளத்தில் இருக்கேன், அது தமிழுக்கும் சேராது நகரத்துக்கும் சேராது ஒரு மாதிரியான இடம்தான். அங்க முக்கியமா ஒரு 4-7-8 கோயில் தான் இருக்கு. நான் கோயில் போனோம்னா உளுன்பேட்டை வரணும், இல்லைன்னா பழனி வர நிறைய கோயில் போறதுக்கு. அப்ப ஒவ்வொரு ஜோடர்களும் கோயிலுக்கு செல்கின்ற பொழுது நமது கண்ணோட்டத்திலேயே அந்த கோயிலை பார்க்க வேண்டும். அந்த கோயிலை எதற்கு பார்க்க வேண்டும் சொன்னால், அந்த கோயிலுடைய கும்பாபிஷேக தேதி என்ன, அன்றைய தினம் என்ன நட்சத்திரம், அன்றைய தினம் என்ன திதி, அப்பொழுது அந்த திதிக்கு என்ன திதி சூனியமாகிறது என்று சொன்னால், அந்த கோயிலுக்கு இந்த திதி சூனியாதிபதிகள் அங்கு அணிவித்தால் அந்த திதி சூனிய தோஷமும் அடிபட்டு போகும். இது அனுபவத்தில் கண்ட உண்மை. எப்பொழுதுமே அஷ்டமி நவமியில கோயில் கும்பாபிஷேகம் செய்ய மாட்டாங்க, பாக்கி இதுல செய்வாங்க. அதே போல பிரதமையில ஒரு சிலர் செய்வாங்க, ஒரு சிலர் செய்யறது இல்லை. இப்ப என்னோட ஊரிலே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, அது 3 கும்பாபிஷேகம் கண்டாச்சு. அப்ப அது முதல் பண்ணது அனுச நட்சத்திரம், அந்த கோயில் அனுச நட்சத்திரம் ஏகாதசி திதின்னு நினைக்கிறேன், ஏகாதசி திதி. அப்பொழுது ஏகாதசிக்கு தனுசும் மீனமும் சூனியமாகுது. அப்பொழுது என்னிடம் வருவர்களை அந்த கோயிலுக்கு தான் அனுப்புவேன். அதே போல அந்த கோயில்ல அனுச நட்சத்திரம் இருக்கிறதுனால சனியினுடைய தாக்கத்தை கம்மி பண்ணுவதற்கு அந்த கோயில் சரியாக இருக்கிறது. நிறைய பேரை நாங்கள் அனுப்பிச்சிருக்கேன், எங்க கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் தான், சனியுடைய தாக்கம் நல்ல முறையில் இருக்கிறது. அதே போல் அனுசம் சனியுடைய நட்சத்திரம். சனி என்றால் வேலையிலே பிரச்சனையானவர்கள், அல்லது வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுபவர்கள், அல்லது டிரான்ஸ்பருக்கு இந்த மாதிரி தொந்தரவை சந்திப்பவர்கள், மேலர்களும் தொந்தரவை சந்திப்பவர்கள் ஆகியவர்களை அந்த கோயிலுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். அப்படியே சக்சஸ் ஆகுது. இது ஜோடர்கள் தெரிந்து வேண்டிய ஒரு ஜோட வெளிச்சம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 கெட்டு போயிடுச்சு. அப்ப அந்த ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா 1, 5, 9 கெட்டு விட்டால் அந்த ஜாதகத்துக்கு வாழ்க்கையே கிடைக்காதா? வாழ்க்கை கிடைக்கும். எப்படி? எல்லாத்துக்கும் முன்னவர் இருக்கார். விநாயகர் பாதத்தை போய் சரணடைஞ்சா அத்தனையும் சரியா போயிடும். வாழ்க்கை அப்படியே டேர்ன் ஆகும். இதை விட ஜாதகத்துல எனக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல, ஜாதகத்துக்கு ஒரு வெளிச்சமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு நாம என்ன சொல்லணும் தெரியுமா? அபிராமி இந்தாதி படிங்க. ஏன்னா அம்மாவாசி பௌர்ணமியாக்க அந்த அம்மா அபிராமிப்பட்டர் என்ன சொன்னார்? இன்றைய தினம் பௌர்ணமி திதி என்று சொன்னார். ஆக தன் பக்தனுக்கும் ஊறு நேராமல், அந்த நேரத்திலே இயற்கைக்கும் ஊறு நேர் விளைக்காமல் தன்னுடைய தாளையை எடுத்து வீசுகின்ற பொழுது, அப்ப அபிராமிப்பட்டர் என்ன சொன்னார்? அந்த 100 பாட்டு பாடினார் அல்லவா, அதை படிக்க கண்டிப்பா எல்லாமே நல்ல முறையில அவங்க வாழ்க்கை கடனாக மாறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இன்னும் ஒன்று, வாழ்க்கையில் பல பேர் பல பிரச்சனைகள் சந்திப்பார்கள். குழந்தை இல்லை, அது இல்லை, இது இல்லை, கல்யாணமாய் நிம்மதி இல்லை, அது இல்லை, இதெல்லாம் இல்லை. இதுல இன்னொரு எளிய பரிகாரம், கோயில் மணியை அடிக்க வேண்டும். கைவழி கட்டிக்கணும். எனக்கு குழந்தை வேணும், எனக்கு வேலை வேணும், எனக்கு கல்யாணம் இல்லை, எனக்கு சொத்து வேணும், எனக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணா கண்டிப்பா எல்லா நன்மைகளும் கிடைக்கும். அதேபோல்
பெண்களுக்காக ஒரு சிறிய சிறிய விண்ணப்பம் என்னென்று சொன்னால், சுக்கிரனுக்கு திரிகோணத்துல கேதுவோ ராகுவோ இருந்தால், சுக்கிரனுடன் கேது ராகுவும் சேர்ந்திருந்தாலும் இவர்கள் தனது முடியை நீளமாக வளர்க்கக்கூடாது. அடிக்கடி பூமுடி கொடுக்கலாம், இல்லை என்றால் பியூட்டி பார்லர் சென்று முடியை கட் செய்து கொள்ளலாம். இது அவர்களுக்கு உண்டான ஒரு எளிய பரிகாரம். இல்லை என்றால் திருமண வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் ஏற்படும். அப்படி இல்லை என்று சொன்னால், சுக்கிரன் கேது என்பதால், அதாவது கேது என்பது முறுக்கு, அப்பொழுது முறுக்கு கம்பெனியில் வேலை செய்கின்ற முறுக்கு கம்பெனினா கம்பி, இரும்பு கம்பெனி இருக்கல்லவா, அந்த முறுக்கு கம்பெனியில் வேலை செய்கிறவர்கள், அயன் ஸ்டீலில் வேலை செய்கிறவர்கள், அதே போல் சுக்கன் என்றால் வண்டியை சொல்லலாம், ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறவர்கள், டூ வீலர் ஒர்க் ஷாப், மெக்கானிக் ஷாப் வைத்திருப்பவர்கள், அந்த கார் ஷோரூமிலே வேலை செய்பவர்கள் ஆகியவர்களை திருமணம் செய்ய மிக மிக நன்று. இல்லை என்றால் சுக்கிரன் ராகு என்று செய்து இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழிலோ அல்லது விண்டு மில்லிலோ வேலை செய்கின்ற இந்த மாதிரி மாப்பிள்ளை எடுக்க நன்று. மாப்பிள்ளை படித்திருக்கலாம், மாப்பிள்ளையுடைய அதாவது தாய் தகப்பனால், மாப்பிள்ளையுடைய தகப்பனால் இந்த மாதிரி இடத்தில் வேலை செய்தாலும் அந்த இடத்தில் பெண் எடுக்க, மாப்பிள்ளை எடுக்க, பெண்ணோ மாப்பிள்ளை எடுக்க மிக மிக நன்று என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ஜோடம் நல்ல முறையில் வர வேண்டும் என்று சொன்னால், வருடம் ஒரு முறையாவது அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது நவகிரகங்களுக்கு நாம் நல்ல முறையிலே அபிஷேகம் செய்ய வேண்டும். அந்த அபிஷேகம் செய்ய செய்ய நமக்கு நல்ல முறையிலே எல்லா முன்னேற்றங்களும் ஏற்படும். இதுவும் ஒரு ஜோடராக, நாமல்ல ஜோடராக இருந்து மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மனைவி கண்ணுக்கு மருந்தூட்ட வந்து விட்டார்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். 10 மணிக்கு நான் போக வேண்டும். சிறப்புங்கய்யா. ஐயா ஏதாவது கேள்வி பதில் யாராவது கேட்கலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஐயாவுக்கு ஐயா கேட்கலாங்க. யாராவது கேள்வி பதில்? அதாவது எனது மனைவிக்கு கண் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன். மனைவி வந்துட்டாங்க, ஞாபகப்படுத்திருக்கு. அதனாலதான் ஒண்ணுமில்லை. இல்லைன்னா நான் பேசுவேன், என்ன வேணாலும் பேசுவேன். சரிங்க. அது மெயினான வேலை இல்லவா? ஆமாம். சரிங்க ஐயா. யாராவது கேள்வி பதில் கேக்குறீங்களாங்க ஐயா? அமைதியா சொல்லுங்க. நம்ம பூதலிங்க குருக்கள் ஒண்ணு கேட்காம அப்படி சைலண்டா உட்கார்ந்துருக்காரு. ஆமாங்க ஐயா, அவர் பாருங்களேன், சைலண்டா உட்கார்ந்துருக்காரு பூதலிங்க குருக்கள். மைக்கி ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாரு, வீடியோவை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாரு, அமைதியா உட்கார்ந்துருக்கிறாரு. சொல்லுங்க ஒண்ணும் இல்ல. என்ன சொல்லுங்க. வர சொன்னா வரவே மாட்டேங்கிறாருங்கய்யா. எல்லா விஷயங்களும் கேட்டுட்டு தான் இருக்கு. ஐயா சொல்றத ஃபுல்லா நோட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோக்கு வர மாட்டேங்கிறீங்களே சாமி? அது ரொம்ப டயர்டா இருக்கு. அது ஒரு மாதிரி பேசலாம், இது டல்லா இருக்கு. சரிங்க சரி. இருக்கீங்க, நான் டல்லா இருந்தா நல்லா இருக்கிறது இல்ல. கண்டிப்பா. ஐயா வேற யாராவது கேள்விகள் ஏதாவது கேட்க வைக்கீங்களா? ரொம்ப அருமையா இருந்தது. கேள்வி கேட்கறதுனா சொன்னது எல்லாமே எல்லாம் மெய் மருந்து தான் பார்த்து கேட்டுட்டு இருந்தோம். எல்லாமே நல்ல ஒரு தகவல். ஐயா சொன்னதுல ஒரு சில நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லானது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிறைய விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டோம். நீங்க ஐயா வாரி வழங்கிட்டாருங்க. அதாவது உங்களுடைய அனுபவத்தை சேர்த்து சொல்லும் போது நல்ல ஒரு இதுவா இருந்தது, எடுத்துக்கலாம். இல்ல ஐயா, எல்லா விஷயமும் ரொம்ப சூப்பரான விஷயம். ஆனா இன்னொரு விஷயம் இருக்குமா, என்னன்னா இப்ப இந்த யோகி டைம் ஐயா சொன்னார்லங்க, அது ரொம்ப வேல்யூ இருக்குலே, மிகப்பெரிய வேல்யூ அதான். அது 100% அண்ணன் ஜெயிச்சுட்டே இருக்கு. அந்த யோகி இயக்க அது மிகப்பெரிய வெற்றி தான் கொடுத்துட்டு இருக்கும். யாரோ ஒருத்தருக்கு உங்க யோகி புள்ளியில ஒரு யோகமான புள்ளியா எடுத்து பலன் சொல்லலாம். நல்லா யோக புள்ளியிலே ஒரு கிரகம் இருந்தா அந்த டயத்துல வேலை செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப எனக்கு பாருங்க 298.20 யோக புள்ளி. அதெல்லாம் எனக்கு எந்த கிரகம் இல்ல. ஆனா கோட்சாரத்துல அந்த லக்கணத்தை வச்சு ஒரு ஜாதகம் நான் பாத்துட்டாலும் கூட 2-3 ஜாதகம் வந்துடும். அந்த யோக புள்ளி ஒரு இயக்கிறது மிகப்பெரிய வெற்றி. ஐயா ரொம்ப நன்றிங்க, மிக சிறப்பான தகவல் தந்திருக்கீங்க. மதிப்புக்குரிய எனது அன்பிற்குரிய யோகி முருகன் சார் என்னிடம் ஒரு கேள்வியும் கேட்கவில்லை என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். டாப்பர்ஸா நீங்க தான் பேசிருக்கீங்க. கேள்வி ஆட்டு மடக்கிறதுக்கு என்ன நீங்க என்ன எதிரியானா? நீங்க எனக்கு அண்ணமனா, அதனால என்ன பண்ணிக்கலாம், நீங்க சொல்றது பூரா வேத வாக்குதான். அடிச்சுங்க, அடிச்சு விடுங்க.
சரியா? சரி 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 சிறப்பான சரிங்க. பேச்சுனா. சிறப்பு. நிறைய நிறைய வெளிச்சங்களை அள்ளி அள்ளி கொடுத்துட்டீங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப எனக்கு பாருங்க, என்னுடைய மனசுல வஞ்சகமே அவரை கிடையாதுங்க. மாதிரி எல்லாம் எனக்கு கொடுக்க முடியாது. தெரிஞ்சதை அப்படியே சொல்லிடுவேன் நான். புரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளவுதான் அவ்வளவுதான். அவ்வளவுதான். எனக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் அப்படியே சொல்லிடுவேன் நான். சிறப்பு சிறப்பு. ரொம்ப உங்களுக்கு கருத்து ஐயா எல்லாம் சிறப்பு. பாத்தீங்கன்னா எத்தனை குரூப்ல இருந்தாலும் அத்தனை குரூப்புக்கும் பதில் சொல்லுவாரு. சரி சரி. ஆனா ரொம்ப உண்மையில ஐயா. ஒரு சாதனையா அவர் இருந்து ஆல்ரவுண்டருங்க. கண்டிப்பா கொடுக்க சரி வேண்டியதுதான். சரி அவர் சரி சரி. அவர் ஆல்ரவுண்டருங்க மேடம் அவரு ஐயா. ஆமா. பிரித்தி ஆல்ரவுண்டர். ஒண்ணுமே கேள்வி கேட்கல. ஏமா பிரித்தி ஒண்ணுமே கேள்வி கேட்கல? நீங்க அப்படியே எல்லாமே சொல்லிட்டீங்க. நீங்க கேக்குறதுக்கு எதுவுமே சரி எல்லாமே சரி நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க ஐயா. ஜெட் ஜெட் மாதிரி சர்ன்னு போய்கிட்டே இருக்கீங்களா ஐயா? டக்கு 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 டக்குன்னு. ஆமா, ஆமா. ஐயா சரி. பிரீத்திக்கு குரூப்பில் உள்ள சுக்ரன் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஐயா. ஐயா ஐயா வாங்க வாங்க திருமுறை கைலாசம் ஐயா வணக்கம். கைலாச குருக்கள் அடியேன் கைலாச குருக்கள் வந்துட்டார். தூத்துக்குடியிலிருந்து கைலாசம் குருக்கள். லேட்டா ஐயா வந்திருக்கேன், கொஞ்சம் வேலை. ஐயா உங்களுக்கு பேரு மாத்தியாச்சுங்க. திருமுறை கைலாசம் தாங்க நாங்க வச்சிருக்கிறோம். சாரி எனக்கு திடீர்னு சொன்னவங்க ஞாபகம் இல்ல. சரிங்க சரி, சரிங்க. சொன்னதையே அடைமொழியா வச்சு சொல்லிடுறேன். திருமுறை கைலாசம் அடியேன் சிறப்பு கலந்து சிறப்பு கொள்கிறேன். சிறப்புங்கய்யா. ஓகே ஓகே. அனைவருக்கும் முதலில் இரவு வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பாத்தீங்க ஸ்கிரீன் மூடுறப்போ வர்றீங்க. சற்ற மதிப்புக்குரிய சற்றப்பு தான் வர்றீங்க. மதிப்புக்குரிய திருமுறை கைலாசம் அவர்களே, ஒரு சிறிய வணக்கம் விண்ணப்பம். ஐயா, வணக்கம் வணக்கம். இப்போ உங்களை வச்சுதான் ஜோடு வெளிச்சத்தில் ஒரு கருத்தை சொன்னேன். புரியுதா உங்களுக்கு? அப்படிங்களா? ஆமா, நாம 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு சிம்ம குரு அல்லவா சொன்னேன்ல நானு. ஆமா ஆமா, பேசிட்டு இருக்கிறப்ப ஜோடு வெளிச்சத்தில் இந்த நிகழ்ச்சி கிடைச்சதுன்னு சொன்னேன். சிறப்புயா சிறப்புயா. ஆ. ஐயா அவங்கள வச்சு ஒரு படமே ஓட்டிட்டாரு. சரிங்க, சிறப்பு அருமையான விஷயங்கள் இன்றைக்கு. ஐயா அடுத்த வாரம் நம்ம ஜோதிட நிகழ்ச்சியில வந்து மாசா வெங்கட சுப்பிரமணிய ஐயா தான் பேசுறாரு. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களாங்க ஐயா? முத்துமாரிமா ஏதாவது கேக்குறீங்களா? ஐயா உங்ககிட்ட கேள்வி கேக்குற அளவுக்கு எங்களுக்கு வயசு இல்லையா? உங்க அனுபவம் கூட அச்சோ எங்க வயசு அப்படி கிடையாது. அதாவது அப்படிங்கிறதுல எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அதனால சொல்றேன். வேற ஜோடம் பெரிய கடல், இதில் யாரும் கரை கண்டவர்கள் கிடையாது. புரியுதுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நல்ல விஷயங்களா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்க சரி. பாப்பா ஒரு வந்து வாசம் நீங்க சொன்னாலும் சொன்ன மாதிரியே திருவாசகம். நட்சத்திரம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுச்சு. செலக்ஷன் ஆயிடுச்சா? அம்மா என்னாச்சுமா அந்த இன்டர்வியூ? ஏன்னா அண்ணன் அப்பா ஐயா சொன்னது மாதிரி ராஜகணபதிக்கு போயிட்டு வந்துச்சு பாப்பா. போயிட்டு வந்து இன்டர்வியூ அட்டன் சூப்பர். பண்ணிட்டாங்க. அதாவது இந்த பொண்ணு இன்னொருவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட், இவ செகண்ட், அவங்க ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. அதாவது திறமையில இந்த சூப்பர் பொண்ணு சூப்பர். ஃபர்ஸ்ட், இந்த பொண்ணும் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க வந்து அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க ஆல்ரெடி 12 வருஷமா. சரி சரி அதனால 2 பேருக்கு ஈக்குவல். அவங்களே கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க ஸ்கூல்லயே. ஒரு வாரம் டைம் கேட்டிருக்காங்க. ஒரு வாரத்துல போன் பண்றோம்னு சொல்லிருக்காங்க. நான் இன்னைக்குதான் சிறப்பு சொன்னேன். சிறப்பு. சரி சரி. ஐயா சொல்லிட்டாங்க ஓகே ஆயிரும். ஓகேனா 27ஆம் தேதி மதுரையில கூட்டம் நடக்க ஐயா வருவாங்க, வா போவோம்னு சொல்லிருக்கேன். கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா வரேன்னு சொல்லிருக்கு இந்த பொண்ணு. ரைட். ஓகே ஓகே. பாத்தீங்களா, ரொம்ப நன்றி. நீங்க வரமாட்டேதான் சும்மா தூக்கிட்டு வந்துட்டாரு பாருங்க எங்க மதுரை மீனாட்சி அம்மா. நான் ஐயா வந்து பெருமையா சொன்னேன். இதுக்கு குரூப்லயே பெரிய ஆளு. கண்டிப்பா ஆனா அவரை பார்த்துதான் நம்ம நிறைய கத்துக்கணும். சின்ன பிள்ளை மாதிரி துருன்னு ஐயா இருப்பாரு அப்படின்னு. ரொம்ப சிறப்பு நன்றி, ரொம்ப சிறப்புமா. நன்றி, ரொம்ப நன்றி. அம்மா நம்ம இந்த ஜோதிட எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் நானு. கிடைக்கும். எல்லாருமே அவங்களுடைய அகத்தின் அழகா காட்டுங்க ஐயா. அது தாங்க நான் 1 மணி நேரமா சொல்லிட்டு இருக்கிறேன். யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதாவது அதுலதான் நம்ம ஆய்வு ஜாதகத்துலதான் வெறும் பேரா இதோமா போட்டு இருக்கோம், வாய்ஸ் மெசேஜ்மா. இதுலயாவது ஆளுகளோட நம்ம பாருங்க. பாத்திரலாம், நேர்ல ஏங்க, பாத்திரலாம். பேச காட்டுங்க ஐயா ஐயா. நீங்க ஐயா நம்ம பாருங்க பின்னாடி புலி முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்கள கம்பீரமா அந்த மாதிரி ஆங்க ஏன்னா வரமாட்டேங்கிறாங்க. நீங்க ஐயா திடீர்னு கோயில காட்டுறீங்க, புளிய காட்டுறீங்க, பயமா இருக்கு ஐயா. ஏதோ ஒரு காசுக்கிட்டே இருக்க வேண்டியதாங்கய்யா. அப்பதான் நம்ம கொஞ்சம் நல்லா தெரியும். அதனாலதான் பாக்கணும் இல்லையா எல்லாரும் யாரெல்லாம் இருக்கான்னு. சில பேர் மோத்த மூடிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரமா. ஐயா இப்போ வருங்காலத்துல இப்போ நம்ம யூடியூப் சேனல் நம்ம கவனிச்ச விஷயம் என்னன்னா, இந்த ஷார்ட்ஸ் நிறைய கிடைக்குதுங்க. ஷார்ட்ஸ்க்கு நிறைய எல்லாரும் நிறைய பாக்குற மாதிரி இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருமே ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் வீடியோவா எடுத்து ஒரு இந்த திண்டுக்கல் சின்ராஜ் 2 வரியில சொல்ற மாதிரி சொல்லுவார் தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு வீடியோலாம் யாராவது உள்ள விட்டுருக்காங்களா? என்ன விட்டுருக்காங்க ஐயா? இல்ல காலையில நீங்க சொன்னதை இப்ப யாராவது உள்ள ஷார்ட்ஸ் ஏதோ போட்டு விட்டுருக்காங்களான்னு கேட்க.
யாரும் போடலைங்க, மதிப்புக்குரிய பேசிட்டு இருக்க ஒரு இருங்க. சின்ன விண்ணப்பம் கணேஷ். ஐயா இப்ப ஐயா ஐயா, நம்ம யூடியூப் பேர் நீங்க சேவல்கொடி வேலையே கூப்பிட்டுருங்கய்யா. அது அதுதாங்க ஆசைப்படுறது. அதுக்கான சேவல் கொடி வேலைனே உள்ளெடுத்தாச்சு. நன்றிங்க இப்ப நன்றிங்க. அது வந்து ஜூம் மீட்டிங்ல இப்ப எத்தனை பேர் சேர்ந்திருக்கோம் இன்னைக்கு? இதுல இப்ப எத்தனை பேர் 13 பேர் ஐயா இருக்கு ஐயா. இருக்கோம் இதுல ஜூம் மீட்டிங்ல எத்தனை பேர்? 13 பேர் இருக்கோம். 11 பேர் இருக்கு ஐயா. 11 பேர். Right. இதுலயே ஒரு ஜோட வெளிச்சம். இந்த 13 பரிசுவதனம்மா பேருக்கும் விஜய் யோக புள்ளியில் வெற்றி இருக்கிறது ஐயா இருப்பாங்க. வெள்ள வாழைய காணும் 13 பேருக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குல்ல, அந்த நட்சத்திரம் இருப்பாங்க. அப்ப இத பார்த்தாலே நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் சில குறையில தீர்ந்துருமில்ல. ஆட்சி பத்தியா? ஐயா நீங்க சொன்னீங்களேங்க இன்னொரு விஷயம், அதையும் நான் எனக்கு என்னோட ஜாதத்துல சொல்றீங்க. நம்ம பிறந்த இது சொன்னீங்களா பிராணநாதன் சொன்னீங்கல்ல. ஆமா 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 ஆமா. நான் பிறந்த பிராணநாதன் குரு. சரி, ஓகே. என் லக்கணத்தை பாக்குறாரு, ராசியை பாக்குறாரு, லக்கணாதிபதிக்கு 2ல இருக்கிறாரு. சரி, அதனாலதான் நம்ம இந்த குருவே சரணங்கிற சில விஷயத்தை இயக்கிட்டு வந்துடுறீங்க அப்படியே. கண்டிப்பா. குருவே சரணங்கிறதுல குருவே சரணம் குருவே சரணம். என்ன நட்சத்திரம் உமக்கு? யோக புள்ளி அவிட்டம் அல்லவா? யோக புள்ளி எது? யோக புள்ளி ஆகட்டுங்க. பிராணநாதன் வந்து குருவியா? யோக புள்ளி அவிட்ட கூடவே சேவற்குடி வேலவன் துணைன்னு சொல்றவங்கல்ல, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த செவ்வாய் கோசம் தாங்க யோக புள்ளியா அவிட்டம் வச்சதுக்கு நம்ம பேரு. கரெக்ட், அவிட்டம் பேசு ரைட்டு. ஆனால் பாருங்க யார் உட்கார்ந்துருக்காங்க. யோகி இருந்தா ஃபர்ஸ்ட் வந்தார். ஆமா, அப்பப்ப தவுலடிமா நல்லா இருக்கும். அதுக்கு இங்க பாருங்க, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். ஆட்சி பாத்தீங்களா, நான் வந்து பிராங்கா பேசுறோம், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப வந்து பாத்தீங்களா அந்த முருகன் வந்துட்டு பாத்தீங்களான்னு அதுக்கு சொல்ல வர, வேற ஒண்ணும் இல்ல. இதை விட இன்னொன்னு இன்னைக்கு என்ன நட்சத்திரம்? திருவோண நட்சத்திரம். திருவோணம் யாருது? சந்திர நட்சத்திரம். முத்துமாரியம்மா வந்துட்டாங்கல்ல இன்னைக்கு மீட்டிங்கு. எப்படி இருக்கு? அதே மாதிரி பூங்கோதியம்மா வந்துட்டாங்கல்ல. பூங்கோதியம்மா அருமைங்க, அருமை ஐயா. அதே மாதிரி இன்னைக்கு நடந்த ஜூம் நம்ம ஜோதிட வெளிச்சம் இதை பத்தி நம்ம குழுல போடுங்க. இன்னும் கலந்துக்கிறவங்க கலந்துக்குவாங்க. இன்னும் 2-3 நாள் ஐயா வந்து எனக்கு எப்படி இந்த வீடியோ லிங்க் அனுப்பிச்சு விட்டுருவாருங்க. இதை அப்படியே நம்ம இதுல போட்டுருவோங்க, யூடியூப்ல போட்டுருவோங்க. ஒரு சின்ன கருத்து எல்லாருக்கும் என்னன்னா, முதல்ல சொல்றது, அதாவது ஒரு 2 நிமிஷம் ஷார்ட், ஏதாவது வீடியோவுக்கு அதிகமா நம்ம அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 2 நிமிஷம் ஷார்ட் வீடியோவா ஒன்னு, வீடியோவா ஆடியோ மட்டும் இல்ல, வீடியோவா ஒன்னு அனுப்பிச்சு வச்சீங்கன்னா அது அப்படியே பதிவிறக்கம் செய்யப்படும் ஐயா. ஷார்ட்ஸ் தான் நிறைய இது பண்ணுதுங்க ஐயா. வேற கேள்விகள் இருக்கு ஐயா? அவங்க அம்மாவை பார்க்க போனாங்க. இல்ல, நீங்க 7 நிமிஷம் இருக்கு கேட்கலாம், ஒண்ணு பிரச்சனை இல்ல. 10-5 தான் ஊத்தல. 7 நிமிஷம் கேளுங்க, 7 நிமிஷம் கேளுங்க, எது வேணா கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். ஐயா எல்லாத்துக்கும் இந்த வருமான பிரச்சனை, இந்த வாடிக்கையாளர் வர்றதுக்கு என்னங்க பண்ணலாம்? எது? நம்ம ஜோதிடத்துல வாடிக்கையாளர் வர்றதுக்கு என்னங்க பண்ணலாம்? வாடிக்கையாளர் வர்றதுக்கு யாரு? சந்திரன் தானே வாடிக்கையாளர். திருப்பதி வெங்கடாபதி, ஏழுமலை வாசா, வெங்கடேசா, நாராயணனா சொன்னா வந்துட்டு போறாங்க. அது பாட்டுக்கு வந்துட்டு போறாங்க. சூப்பர் சூப்பர். 4 மாசம் போனீங்க, இந்த மாசம் தான் போக முடியாத இருக்குது. அவர் போட்டோ வைக்கணுமா? தாராளமா வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. அவர் தான் கூட்டம் அங்கதானே அலமோது, வாடிக்கையாளர் அங்கதானே போறாங்க, எல்லாமே போறாங்க. அது எத்தனை மலை? நட்சத்திரம்ங்கிறதுனால ராமரை வச்சிருக்கேன். ஒண்ணும் இல்ல, நீங்க புனர்பூச நட்சத்திரத்துக்குனால ஒண்ணும் பரவாயில்ல, பெரம்புச்சேர்ல உட்காருங்க. இல்லைன்னா உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, பாடுங்க, கேளுங்க. சூப்பர்யா தாராளமா கேளுமா. பிரிச்சு நீதான் எங்களுடைய குழுவினுடைய கேளு. எல்லாத்துக்கும் செல்ல பிள்ளை இருங்கய்யா. இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கேளுமா. பிரீத்தி கேட்கறாங்களா? கேளுமா. நான் என்ன எதுவும் கேக்குறது இல்ல. நான் இன்னுமே எல்லாரும் கேக்குறாங்க. இல்லையா, சேவல்கொடி வேலன் கேட்டாரு இல்லையா, வாடிக்கையாளர் நிறைய ஜாதகம் பாக்குறதுக்குன்னு கேட்டாரு இல்லையா, அதுக்கு என்னோட கருத்து ஒண்ணு சொல்லட்டுமான்னு. ஐயா சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. நம்ம கூட யாரு வேணாலும் சொல்லுங்க, கேட்டுக்கிறோம். இல்லையா, இப்போ நம்ம ஆபீஸ் போட்டிருப்பீங்க இல்லையா,
நம்ம ஆமாமா சரிங்கம்மா சரிங்கம்மா. ஆமா ஆபீஸ் போட்டிருக்க இடத்துல தேனி இருக்கு பாத்தீங்களா, தேனி வந்து ஒரு பிக்சர் மாதிரி எடுத்து ஆபீஸ்க்கு, அதாவது நம்மளுக்கு வாசலுக்கு நேரா வந்து ஒட்டி வைக்கணும். பிக்சர் இருக்கு இல்லையா, படம். ஆமாங்கம்மா. சரி சரி சரி. படம் ஏன் அப்படின்னா கூட்டமா இருக்கும், நிறைய வரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் உச்சமா வருது சுவாதி நட்சத்திரத்துல. சுவாதியோட விஷயம் பாத்தீங்கன்னா அதோட பட்சி வந்து தேனி இல்லையா, அதனால பாத்தீங்கன்னா நிறைய வந்து வாடிக்கையாளர்கள் நிறைய வருவாங்க அப்படின்றதுக்காக தேனி படத்தை வந்து நம்ம ஆபீஸ்ல ஒட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு. தாராளமா எனக்கு குரு சுவாதியில தான் இருக்கு. ஓ அம்மா ஒரு சந்தேகம். குருவே சுவாதியில தான் இருக்கா. அம்மா ஒரு சந்தேகம். ஓகே தேனி படம் ஒண்ணு வைக்கணுமா, அடையில உட்கார்ந்துக்க மாதிரி கூட்டமா வைக்கணுமா? அதானே கேள்வியே வந்துருது. அண்ணா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்லட்டுமா? குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது. என்னோட குருநாதர் எனக்கு சொல்லி அப்படியே தேனி கூட்டம் நிறைய இருக்கும். சொல்லுங்க தேனி கூட்டமா இருக்குமா? ஸ்ரீ ஆதித்யா முத்துமாரியம்மன் நீங்க சொல்லுங்கம்மா. இல்லனா நம்ம மந்திரம் படிப்போம்ல, ஆதித்யாய சோமாய மந்திரம்ட்டு. அந்த மந்திரம் வந்து ஜாதகம் ஆரம்பிக்கையில படிக்கணும். ஆபீஸ் போடையில அவங்க உங்க படுபட்சியை வச்சுக்கணும், பஞ்சபட்சிய. அது வச்சாலே தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு குருநாதர் சொன்னாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கையில பத்தி பொருத்தி நவகிரகங்களை வேண்டி, ஏன்னா அவங்க தலைமறைவா மறைமுகமா வச்ச தலைவிதியை தான் நம்ம ஓபன் அப் பண்றோம். அதனால நமக்கு பாதிப்பும் வரக்கூடாது, அவங்களோட சாபம் வரக்கூடாது வேண்டிட்டு சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் இப்ப வரைக்கும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா முன்னேற்ற நல்லாதான் இருக்கேன். தொழில வந்து வருமானத்துக்கு கொஸ்டின் கேட்கற அளவுல கடவுள் இல்ல, நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் ஒவ்வொருத்தரா பேசுனீங்கன்னா கரெக்டா இருக்குல்ல. முத்துமாரியம்மா நான் சொல்லிக்கிறேனே, கொஞ்சம் கேப் கொடுங்க. சொல்லுங்க. விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்களை முடி மேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி தனி பாம்பு இரண்டும் உடனே அவை யாவும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவை யாவும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. நான் டெய்லி பாடுறேம்மா, அதை பாடிட்டு உட்கார்ந்தா போதுமா? ஐயா எங்களுக்கு எல்லாம் பாட்டு வராதிங்க, நாங்க என்னங்க சிம்பிளா சொல்லுங்க. அரை மணி நேரம் பாடுறீங்களே. ஆதித்யா சோமையா தான் அதை பாடினேன். கோளறுபதி அம்மா. சரிங்க சரிங்க, ஓகே ஓகே. சிம்பிளா டப்புன்னு புரியுற மாதிரி சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு சின்ன பசங்க ஐயா ஒரு பேராகிராஃப்ல சொல்லிருக்காரு. இல்ல எங்க சின்ன பசங்க புரியாது, புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு பழக்கத்தை புடிச்சுக்குவோம். இப்படியே சீன் போட்டுட்டே இருங்க நீங்க. அதாவது குரூப்ல யாராவது லேசோசா கையே தட்டுறீங்களான்னு பார்த்தேன், அதுக்காகவே போட்டு பாக்குறேன் ஒவ்வொருத்தர் கையவா. சரிங்கம்மா. அம்மா இன்னைக்கு ஜோதிட வெளிச்சத்தை பத்தி தங்களோட கருத்தை குழுவுல பதிவிடுங்க. அடுத்த தடவையும் நிறைய பேர் வந்து இதுல கொஞ்சம் கலந்துக்கிட்டோம். சரிங்களா? வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். கலந்து கொண்ட அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் நல்ல முறையில் கிடைக்கட்டும். ஒருவருள் நல்ல முறையில பேரும் புகழ் வாங்க எல்லாம் வல்ல இறையை வேண்டுகிறேன். நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதற்கு மிக்க நன்றி ஐயா. ரொம்ப சந்தோஷம். வேடவன் ஒரு சின்ன விண்ணப்பம். ஆடிட்டர் தம்பியை காணா. ஆடிட்டர் தம்பி வந்துட்டாரு. எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெளிச்சத்தை ஓகே ஓகே. சத்தி இவர் என்னமோ சொல்றாரு. நன்றி நன்றிங்க. அவனு சொல்லிக்கிட்டு அங்கிட்ட ஒரு பக்கம் நடந்துகிட்டு பேச்சு. அது அப்படித்தாங்க, அப்படித்தான் இருக்கு. என்ன பண்றலாம், ஒன்றும் பண்ண முடியாது. நண்பர்கள் அப்படித்தான் இருக்கும். அப்படித்தானே இருக்கணும். ஆமாங்க ஆமாங்க.
நன்றிங்க. ரொம்ப ஒரு இன்னைக்கு வெங்கட சுப்பிரமணிய ஐயாவுக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இன்று ஜோதிட வெளிச்ச நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த நம்ம ஆசான் வெங்கட சுப்பிரமணிய ஐயாவை சிறந்தாழ்ந்து வணங்கிக் கொள்கிறோம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் இரவு தாயின் மடியில் சிறப்பாக உறங்கியல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி 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 நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி நன்றி நன்றி.